விஷ்ணு ஏய் நம்ம குப்புசாமி மாலை காணோம். எவனா புள்ள பிடிக்கிறவன் தான் தூக்கிட்டு போயிருப்பான். வாங்கடா வாங்கடா. உன் பேர் என்ன? டெல்லி கிருஷ்ணமூர்த்தி. போடு. இங்க வாடா. உன் பேர் என்னடா? அரட்டை. போடு. போ போ. ஏன் மஞ்சுளா வாமா. போய் ஒரு வாசல் சோப்பு வாங்கி வந்து குளிச்சுட்டு வந்து ஜீப்ல இரு. என்ன அத பாக்குற? நீ பத்தாது நாங்க தூக்கி நான் கொடுத்தது தானே. அப்படி போட்டு வா, போகும்போது பொறிக்கலாம். சரிங்க. ஏய் இவ பேர் என்ன? அண்ணின. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அப்ப மஞ்சுளா அண்ணே. அது நெக்ஸ்ட். அண்ணே கண்ணு வலிக்குதுன்னு தூங்கிடுதுண்ணே. பிச்சை எடுக்க மாட்டேங்குதுண்ணே. ஏங்க அண்ணே, அதான் நான் ஒரு 2 கண்ணையும் தோண்டி எடுத்துட்டேனே. அப்புறம் எப்படி கண்ணு வலிக்கும்? கண்ணு இருந்த இடத்துல வலிக்குதுங்க. அந்த வலியோட உட்கார்ந்து பிச்சை எடுத்தா நிறைய துட்டு கிடைக்கும்ல. ஒழுங்கா சொல்லு. அம்மா கண்ணு தெரியலம்மா, பிச்சை போடுங்கம்மா. ஐயா கண்ணு தெரியலையா, பிச்சை போடுங்க ஐயா. பிச்சு உதறது பார். இப்ப கூட்டு போ, பிச்சை நிறைய விழும். அண்ணே எப்ப பார்த்தா லூசு மாதிரி சிரிச்சுட்டே இருக்கானே. லூசு மாதிரி இல்லடா, லூசே தான். அப்புறம் ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காந்து பிச்சை எடுக்க மாட்டேன்றான். எழுந்து ஓடிடுறானே. இவன் சிரிச்சாலும் இனிமே சில்லற வேணும், அவ்வளவுதானே. தம்பி சாமி கும்பிடுவியா? எந்த சாமி? சிவா. அப்ப காலத்துக்கு மேல வை. இப்ப கண்ணை மூடிக்கணும் சிவான்னு சொல்லு. சிவா. சொல்லிக்கிட்டே இரு. சிவா. சொல்லுப்பா. சிவா. சொல்லு. ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? எழுந்துடா, ஓடுறா. மாவனை இப்ப நான் உன்ன உட்கார வைக்கிறேன்டா. ஏரியாவை மாத்துறா. ஏறா வண்டிய. கண்ணை திறந்து பாரு விஷ்ணு. நான் என்ன பண்ணுவேன் விஷ்ணு? லைசன்ஸ் கேட்டா காசை தரானுங்க, காசை கேட்டா லைசன்ஸ் தரானுங்க. சரி சரி கிளம்பு. வாங்கலையே சார். அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டானே. அதுக்குள்ள எங்க போயிட போறான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். வா போய் தேடி பாப்போம். ஏய் அந்த பையன் தான்டா. ஏய் நீ தானே பாக்கெட்ல காசு தேடிட்டு போற. காசு தேடி கல்லல அடிக்கிற நீ. ஒண்ணு அழைச்சி கீழ இறங்கு. அவனை போய் அடிக்க போற. ஏய் இவன் தானே காசு தேடிட்டு ஓடுனா. அவனே கை கால் உடைஞ்சு கிடக்குறான். அவன் எப்பற காசு தேடுவான்? ஏப்பா இவன மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா மூடு. அவன ஒரு வாரமா இங்க பாக்குறான்டா. வாடா. அவனே கை கால் உடைஞ்சு கிடக்குறான். அவன் எப்பற காசு தேடுவான்? வணக்கம் மேடம். வணக்கம். என்ன வேணும்? என் தம்பிக்கு பாதுகாப்பு வேணும் மேடம். Actually we are from rich family, but at present we are very poor and we are now orphans. வெளியே தங்கனா இவனை பாம்பெல்லாம் கடிக்க வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன பசங்களாம் என் தம்பியை கிண்டல் பண்றாங்க. என்னால பார்த்து இருக்க முடியல. புள்ள பிடிக்கிறவங்களாம் கூட்டிட்டு போறாங்க. என்னால காப்பாற்ற முடியல மேடம். நான் வளர வரைக்கும் இவனை இங்கே பாதுகாப்பா வச்சிருப்பீங்களா? முடியும்பா. ஆனா இங்க இருக்கிறவங்களே சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களே. அத பத்தி கவலைப்படாதீங்க. என் தம்பியோட எல்லா செலவுக்கும் என்னால சம்பாதிச்சு கொடுக்க முடியும். ஓ அப்ப சரி. பட் ஒன் கண்டிஷன். வாட் கண்டிஷன்? தினமும் நான் என் தம்பிய பார்க்க வருவேன்.
நோ கண்டிஷன். தினமும் எத்தனை தடவை வேணாலும் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ மேடம். வாப்பா. என்னப்பா? என் தம்பி இவ்வளவு சந்தோஷமா இருந்தது நான் பார்த்ததே இல்லைங்க. இங்க மட்டும் எப்படி? இங்கதான் அவன் தாய் இனத்தோட வாழறதா நினைக்கிறான். நமக்கு கை கால் எல்லாம் நல்லா இருக்குல்ல, நாமெல்லாம் அவனுக்கு அந்நியமா தான் தோணும். என் தம்பியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இனிமே அவ இங்கேயே இருக்கட்டும் மேடம். சரி இருக்கட்டும். ஆனா நீ இப்படி அடிக்கடி சாப்பிடறதுக்கு கொண்டு வந்து குடுக்கறியே, அத யாருக்கும் தெரியாம தனியா குடுத்துரு. ஏன்? அவனுக்கு நீ இருக்க, மத்த பிள்ளைங்களுக்கு யாருமே இல்லையே. உன் தம்பி மட்டும் 3 வேளை சாப்பிடறத பார்த்தா மத்தவங்களுக்கு அவன் மேல பொறாம வராது. அதனால தான் யாருக்கும் தெரியாம அந்த ரூமுக்கு பின்னால போய் தனியா கொடு. இன்னைக்கு ஒரு நாள் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க. சாரால தினமும் கொடுக்க முடியுமா? ட்ரை பண்றேன் மேடம். ஓ சரி. உங்க தம்பி இந்த ஹோம்ல இருக்கறனால எல்லா குழந்தைங்களுக்கும் 3 வேளை சாப்பாடு போடுவீங்க. ஆனா ஊர்ல இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஹோம்ல மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற 220 ஊனமுற்ற இல்லங்கள்லயும் இன்னைக்கு 3 வேளை வயிறார சாப்பிடுறாங்களே, அது என்னைக்கும் நிரந்தரமா உங்களுக்கு கிடைக்கணும் தான் அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க கூட எதுக்கு ஹெல்ப் பண்றோம் தெரியுமா? அந்த வேதனை எங்களுக்கும் தெரியும். செத்து போன எங்க அம்மாவும் கை கால் விளங்காதவங்க தான். அதனாலதான் நிறைய படிச்ச என் தங்கச்சி கூட நல்ல வேலை கிடைச்சும் அந்த வேலைக்கு போகாம அதே அபய ஹோம்ல டீச்சரா வேலை செய்யறா. அப்பப்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களே, அவங்களும் அதே ஹோம்ல வேலை செய்யறவங்க தாமா. மொத்தத்துல உன்னை தவிர எங்க எல்லாருக்கும் ஊனத்தோட வேதனை நல்லாவே தெரியும். அவர் அப்பப்போ ஊனமா நடிக்கிறாரு, அது அவங்களை கிண்டல் பண்றதுக்கு இல்ல, அவங்கள காப்பாத்துறதுக்கு. அதுக்காக கடத்தேங்க அடுத்து வழிப்புள்ளையார் கொடுப்பீங்களான்னு நீ கேட்கலாம். நான் உடைக்கிறது கடத்தேங்க இல்ல, கடத்தல் தேங்காய். ராபின்ஹுட் தெரியுமா கண்ணு? ராபின்ஹுட் அவன் கூட இருக்கிறவங்க கிட்ட கொள்ளையடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுப்பான். ஆனா நான் கொள்ளையடிக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் கொள்ளையடிக்கிறேன். அதை கூட இல்லாதவங்களுக்கு கொடுக்கல, இயலாதவங்களுக்கு கொடுக்கறேன். மத்தவங்களுக்கு வெறும் இல்லங்களா கண்ணுக்கு தெரியறது என் தம்பினாலையும் என்னமோ எனக்கு கோவிலுங்களா தான் தெரியுது. கொள்ளை அடிச்ச பணத்தை அந்த கோவிலுங்களுக்கு தான் அனுப்புறோம். ஆனா அந்த பணத்தை யார் அனுப்புறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப கோவில் உண்டியல்ல லட்ச லட்சமா பணம் போடுறவங்க யார் யாருன்னு யாருமே கேட்கறது இல்ல. அந்த மாதிரிதான் கள்ள பணம் எல்லாம் வெள்ள பணம் ஆகுறது கோவில் உண்டியல்ல தான். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 220 ஊனமுற்றவங்க கோளுங்களும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக வாழ்நாள் பூரா கொள்ளையடிக்க போறியா? அதை நிறுத்தணும்னு தான் உலகத்துல எங்கெல்லாம் நல உதவி சங்கங்கள் இருக்குதுன்னு ப்ரௌசிங் சென்டருக்கு போய் இன்டர்நெட் மூலமா அவங்க அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இங்க உள்ளவங்க படுற கஷ்டங்களையும் கொடுமைகளையும் எழுதி அனுப்பணும், போட்டோ எடுத்து அனுப்பணும். ஒவ்வொரு ஊனமுள்ள குழந்தைங்க கிட்டையும் கையெழுத்து வாங்கி அனுப்பணும். அதுக்கு கிடைச்ச பலன் தான் இப்ப இறக்க உள்ளத்தோட பல நாடுகள் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க சம்மதிச்சது. ஆனா அந்த பணம் யாருக்கு போக போகுது? GODன்ற அந்த காடு நிறுவனத்துக்கு. அந்த நிறுவனத்துக்கு புதுசா தலைவரா போறவன் யார் தெரியுமா? உன் மாமன். எந்த மாமன்? சின்ன பசங்களோட கையும் காலையும் உடைச்சு ஊனமாக்குனானே அந்த மாமா பையன். ஏன் மாமா அந்த பதவிக்கு வரவே கூடாது? அதுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஏன் சிவா என் மேல சந்தேகமா இருக்கா? நான் அவங்க மேல உயிரிய வச்சிருக்கேன். அந்த அக்கறையில தான் நான் உங்களை இவ்வளவு கேள்வி கேட்டேன். நான் உங்க மேல சத்தியமா சொல்றேன் சிவா, நானும் உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் உங்களை நிறைய தப்பா பேசிட்டேன் சிவா, என்ன நினைச்சிடுங்க. என்னப்பா உண்மை இங்க இருக்கா? கால்
நாள்ல இருந்து உனக்காக அவை எல்லாமே காத்துட்டு இருக்கு. டெய்லி வரவன் இவ்வளவு நேரமா வரல, நாங்களே நேரம் வந்துட்டோம். கிளம்பு. என்னப்பா இப்படி முடிக்கிற? இன்னைக்கு என்ன தேதி? மே 1. எல்லாரும் போயாச்சுல? என்னப்பா இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு லேட்டா வர? ஏன்பா அந்த பக்கமா போற? எல்லாரும் பிரேயர் ஹால்ல வெயிட் பண்றாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன உன் தம்பியை தேடுறியா? இந்த கூட்டத்துல தான் இருக்கான், நீ தான் கண்டுபிடிக்கணும். விஷ்ணு, எல்லாருக்கும் விட்ட முடியுமா? கொடபலங்க மூக்க அவன் அப்படிதான் அலைவான். டேய், கைய நீட்டுறா. சாப்பிடுங்க. சக்கரை பொங்கல். நல்ல அகலமா அப்படி. சரி சார் வாங்கிக்க. லைனா போங்க. அப்படி ஓரமா உட்கார்ந்து லைன்ல சாப்பிடுங்க. லைனா போங்க. போடா சீக்கிரம். டேய், நீ என்ன பண்ற? போஸ் கொடுத்துட்டு வா. வாங்க. விஷ்ணு, கீழே இறக்காம கொடுப்பா. சரி. நீ கரெக்டா தான் கொடுக்குற. போடு. என்னடாங்க சத்தம்? இல்ல வாசே, லேட்டா வந்துட்டு உள்ள போறாங்க. ஐயா நீங்களா சொல்லுங்க. ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாமா இல்லையா? மயக்க மருந்து ஓரமா உட்கார்ந்தா பசி தாங்க மாட்டாங்க. கையை விடு. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. ஐயா நீங்களா இல்லம்மா, சொல்லுங்க. முன்னாடி பெரிய தொலையா போச்சு. காணாத இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து நின்னு இருக்குடா. மத்தவங்களும் வந்து நிக்கல. நாங்களும் முதல்ல தான் நிக்கிறோம். ஐயா விடுங்க விடுங்க. அதெல்லாம் தெரியாது. வாமா இல்லையா? சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. எனக்கு கோவம் வந்துச்சே கைத முடிச்சு வெளிய தள்ளிடுவேன். அப்புறம் உங்களுக்கு சோறு ஐயா கட்டி கோச்சிக்காதீங்க. ஐயா ஆமா, வெளிய வா. ஐயா வாமா வெளிய என்ன? விடுங்க. ஏன்பா அவங்களோட தகராறு பண்ற? லேட்டா வந்துட்டு உள்ள போட்டுட்டாங்கப்பா. வாமா இல்ல வெளிய. இல்ல ஐயா. தம்பி நீங்களாவது சொல்லுங்க தம்பி, இப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பின்னாடி லைன்ல வந்தா சாப்பாடு இல்லாம போயிடும். அப்ப லைன்ல நிக்கிறவங்க முட்டாளா? எங்க நின்னாலும் சாப்பாடு கிடைக்குமா? நீங்களாவது சொல்லுங்க ஐயா. நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் ஐயா. எங்க சொத்து சொந்தம் எல்லாம் போயிடுச்சியா. இன்னைக்கு என் பசங்களோட பிறந்த நாள். அந்த ஞாபகத்துல ஒரு வேளையா நல்ல சோறு சாப்பிட்டுக்கிறேன் ஐயா. ஐயா ஐயா ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் டெல் தம் சார். சார் சார் போங்க. தேங்க்யூ. வா வா. யோ 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 யோ. மெதுவா முதல்ல இலைய இறக்காம வைங்கய்யா. சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா தம்பி. இது கொஞ்சம் வைங்க. தேங்க்யூ. ஓகே. ஐயோ பாத்துங்க. யாரும் நினைக்கிறாங்க.